நண்பர்களே அந்த தேனோட இந்த தேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. காமிங்க. எல்லாருக்கும் ஒர்க்காதான். ஐயோ ஏடி இங்க பாத்தீங்களா, அது கொட்டிட்டு குண்டியை நவுட்ட முடியாம இருக்குது. புகை மூட்டைக்காக ஓல் எடுக்க வந்திருக்கோம். ஆமா, வாங்க போகலாம். வாங்க. தேனுனாலே நம்ம தான், நாங்க தான் தேனு. இதான் நம்ம பங்கு. ஏமாத்திட்டாங்க. ஓகே, இருந்தாலும் அருமையா இருக்கு. சரி, பார்த்தீங்கன்னா தேன் எடுக்கிறதுக்காக நம்ம பசங்க வந்து உள்ள பதுங்கி இருக்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். தேன் இங்கே இருக்குது, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தேனு. ஓகே, எங்கே இருக்கு? அட அட அட, நல்லா பெருசாகவே இருக்கேன். இன்னும் யாரையும் அது கொட்டலையா? நம்ம ஆளே பெரிய நல்ல பையன் எங்களுக்கு கொட்டாது. நல்ல பையனை கொட்டாதா? சரி சரி, இவங்களோட இந்த நம்மளும் இந்த தேனை எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இவர் தான் தேனை எடுக்க போறாரு. தம்பி, உங்க ஃபேஸை காமிங்க. தம்பி, உங்க முகத்தை திருப்புங்க. ஆமா, கொட்டினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் அப்படி கை விட்டு எடுத்துட்டா பெரிய அப்போ போய் எடுக்க போறா? இப்ப நீ சொல்லு, நீ எடுக்க போறியா? அதுக்கே மூஞ்சி மூடுதா? கண்ணை மூடிட்டு போய் எடு. பொண்ணு பாத்து கொட்டிட்டு எங்க அண்ணனை கொட்டினீங்கன்னா அடிச்சு வாழைட்டு போட்டோம்னா ஜெஸ்ஸி பாவுமே குண்டில தான் தேன் எப்படா எடுத்து தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம். கலந்து விட்டாது. ஒரு கொப்பு 1 மணி நேரமா இருந்து வெட்டிட்டு 2 இடத்துல வெட்டிடுறா. அது மண்டைக்கு மேல அவ்வளவு இது. அதான் துண்டு வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வேலையை காமிச்சிருமா, போக மாட்டி விட்டுருமா. இல்ல, அது கொட்டதா இருந்தா எப்போவோ கொட்டி இருக்கும்ல. நம்ம நல்ல பண்ணாலே தெரிஞ்சுட்டு என்னால கொட்டாது. இவ்வளவு நேரம் அது ஒண்ணு நிக்க விடுமாங்க. மண்டையில சுத்த தெரிஞ்சது அன்னைக்கு கொட்ட தெரியாதான். எடுத்துட்டா. எடு எடு, உன் பாட்டுக்கு எடு. புளிச்சி என்று வா, எவ்வளவு பெரிய தைரியசாலி. நான் பிளான் சொல்லி தரேன். டெஸ்டின் இதுல இருந்து ஒரு கொப்புண்டா இப்படி போதும் கை கிட்ட வேண்டாம். என்ன வெட்டாண்டா? அத வெட்டல அப்ப ஈஸியா இருக்கும்ல. எடுக்க வர பிஞ்சு எடுத்து வரும். என்ன இதா? அதுக்கு கீழே இதா? அது ஒரேடியே கிளம்பிட்டா மூடல, தரையோட வெட்டுங்கிலோ. இந்த இடத்துல இந்த கொப்பை வெட்டிங்க. அதான் இதானே. இந்த ஒரு சின்ன கொப்பை வெட்டல. இதா? அதான். வீரன் தன்னை கொட்ட மாட்டேங்குது. என்னீரும் ஆம்பளை கொட்டாது. சொல்ல விரல் எல்லாம் அமைதியா ஜஸ்டின் கொஞ்சம் தேனுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா இருந்தா வேற லெவலில் இருக்கும்னா. கோப்ரோ கோபுரான்ட்டு அம்பரு தேன் இல்லை நினைக்கிறேன். இந்த இருக்கு. எடு எடு. வரமுலை இதா இருக்கு. பொடிசா கிண்டல் அடிப்பான மாயாவே போதும் உனக்கு. இது கொட்டுனா நமக்கு எட்டி வீங்கிரும். தீ போட்டுருமால மறுபடியும் ராவல எப்படி நெத்தில நெத்தில ராவ கொட்டிட்டா, மறுபடியும் கொட்டிட்டா. இது இப்ப எதுல வாழையை மட்டும் எடுத்துறாங்க. வாழையை மட்டும் எடுத்துட்டு தீப்பிட்டீங்களா? ஃபைட்ல உண்டா கலைதான் பாக்கலாம். ஐயோ இப்போ அந்தானே புகை போட்டு எடுக்காங்க.
புகை போட்டால் தனிச்சுலாம் மயங்கினோடனே நாங்கள் எடுத்துருவோம். மயங்காது கலைஞ்சிரும். இப்போ தீ பிடிச்செல்லாம் எரியும் போல இருக்கு. காடு எரிஞ்சால் ஃபயர் இன்ஜின் பொண்ணு நாங்கள் அந்த ஈச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு புகையை போட்டால் அது கீழே போடுங்கண்ணே. அதை இதில் போடுவோம் தீய. புல்லுக்கு போடுங்களேன். அதை அணைங்க வச்சு இப்போ கொடுப்பா. வாங்க எல்லாரும் சாப்பிடும். அதை அணைக்கும். பார்த்து வா தேன் கீழே விழுந்துடாம. அது விட மாட்டேன். அவ்வளோதானே அது விடும். வெரி குட். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லாக தேனதான் இருக்கு. முட்லாம் இருக்கு பிடிச்சிக்க. பக்கம் டேஸ்ட்டாக இருக்கு. பாப்பா பேச. இன்னைக்கு நம்ம தான் தேனுனாலே நம்ம தான். நாங்கள் தான் தேனு. இன்னைக்கு தேன் வேட்டையில் இதான் முதல் தேன். தேனே பார்ப்போம். ஆமாம் பார்த்து வச்சிருக்கீங்களா? ஆமாம். அடுத்து Happy birthday to you. Happy birthday to you. மரண மாசம். அடுத்து ஈஸா பார்த்தீங்கன்னா காமியாது எப்படி இருக்குன்னு பாப்பா. வேற லெவல்ப்பா. அடி போடி. செல்லில் வைக்கிறத வெளுத்துருவேன் ப்ரோ. ஒரு பெரிய பீஸா. வெட்டு அடா அடா அடா. என்ன ரொம்ப பெருசாட்டுதா சாரனுக்கா நல்லா பாவி. எல்லாருக்கும் வேணும்லாடே இருந்ததா பயப்படாது. சரண் எப்படி இருக்கு? தேன் வடிப்பா. யாருமே பயப்படாது. எனக்கு ஒரு பங்குலே. உண்டு இந்தால அந்த வீட்டில் அது மாப்பிள்ள பொறுமை. இதான் நம்ம பங்கு. ஏமாத்திட்டாங்க. ஓகே இருந்தாலும் அருமையாக இருக்கு. வா ப்ரோ நம்மள அன்மணி தானே இருக்கு. என்னதான் நம்ம கடையில் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரி இருக்காது. பியூர் ஹனி. வா அருமையாக இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேன் எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக எப்போ தேன் எடுத்தீங்க? போன மாதம். சும்மா இருந்தாலே சும்மா தான் இருப்பாங்க கரெக்டாப்பா. என்ன அடிக்கடி வருவானுங்க. ஓகே அடுத்த தேனுக்கு நம்ம போய் பார்ப்போம். அங்கே போகணும் நம்ம. வாங்க பார்க்கலாம். அங்கேயா பார்த்துட்டீங்களா? எவ்வளோ பெருசுப்பா? சரியான தன்மை உள்ள இருக்கு. உங்களுக்கு தெரியும்? உனக்கு தெரியுது ப்ரோ. ஆமா ஜூம் பண்ணி காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட். கொஞ்சம் தான் தெரியுது அந்த பக்கம். இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேன் எடுக்கிறது வந்து இந்த ஏரியாவில் தான். இந்த பில்டிங்கை பாருங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து இங்கே வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாவே இருக்கும். இங்கே வந்து ஒரு மயான பூமியாகவே இருக்கும். வந்து பேயெல்லாம் நடமாடுறதா பேசிக்கிறாங்க. அது உண்மையாக போயா எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நம்மளுடைய சிங்கக்குட்டிகள் வந்து இந்த பக்கம் வந்து தேன் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலேயே நமக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இருட்டுலாம் வந்துடுவாங்க. அவ்வளோ அந்த பக்கம் வரவே முடியாது நம்மளால. ஓகே ஓகே ஓகே. பார்த்தீங்களா இருட்டாக இருக்கிறத. ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் நமக்கு தேனை பார்த்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம தேனை பார்க்கலாம். சபரி ஐயப்பன் வாழ்த்துக்கள். கவனமா எடுங்க. புகை மூட்டைக்காக ஓல் எடுக்க வந்திருக்கோம். ஆமா வாங்க போகலாம். வாங்க. சொல்லுப்பா என்னாச்சு? ஓ மை காட்.
பையன் என்ன சொல்றான்னா இது வந்து வெள்ளத்தாடு தேனீச்சு வந்து ரொம்ப கொட்டும், ரொம்ப பாதுகாப்பா எடுக்கணுங்கிறாப்ல. அதனால நம்ம தீ போட போறோம். இப்போ அது 2வது கட்டமா பாத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அப்புறம் பொறுத்துமே கொஞ்சம் இந்த டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முசுறு இருக்கு, அது போக தேனீச்சு ரொம்ப வீரியமா இருக்கான். போட்டோம்னா ரொம்ப கொட்டுருது. பார்க்கலாம், எடுத்துட்டு பார்க்கலாம். கை இங்க பாத்தீங்களா அது கொட்டிட்டு குண்டி நவுட்ட முடியாம இருக்குது. ஓகே வந்துடும். வான் சொல்லலாம் கட்டுதான் கொத்துவாங்க தெரியும். வான் சும்மா இருளை சோப்புக்காரன். வேற எந்த சைடு எடுத்துனாரு? வேற எந்த சைடு? கடைசியில வீடியோ எடுக்க வந்தேன்னா தேன் எடுக்க ஒட்டிடல. நம்ம சால் ஃபேக்ட் நம்ம கையில எதுவும் இல்ல. பாருங்க பந்த முடுதாவ இந்த தேனிச்சு ரொம்ப டேஞ்சர்னு அதுல கூட புகை தான் போட்டாவ. இதுல பாருங்க ரொம்ப டேஞ்சராக பந்தம் இது கட்டுறாங்க. எதுக்குன்னா இப்போ தேனிச்சு நம்ம புகை காட்டினோம்னா அது தேனிச்சு எல்லாம் பறந்துடும், அது நமக்கு எடுக்க ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான். தேனி கொஞ்சம் மயக்கப்பட்டா கூட கொஞ்சம் கொட்டதுக்கு வாய்ப்பு. நெருப்புல கண்ணனே தலைவர் வராரு. செத்துறாரு. அவ்வளவு பக்கத்துல இல்ல, செத்துருமா கொஞ்சம் தள்ளி வை. சாவுக்கு தானே அடிக்காது. இல்ல புகை எங்கேயோ போய் பாரு, அது கொஞ்சம் அங்க வடக்க தள்ளி வைல. ஏழு அதுல வைக்காதுல மொத்தமா எரிக்க விட்டு யாரும் அங்க வைக்க போறான்னு நினைக்கிறேன். நம்மள தீ தேட அது தூக்கி வை. ஒன்னதான் பிடிச்சி அடிப்போம். நான் வேற யாங்க அதுக்கு மேல அது பெரிய ஒரு பெரிய வேலை கொடுத்து சூதுன்னு பாடுறாங்க. பாத்தீங்களா பறந்து வருது. என்ன வெட்டுங்க காட்டை எரிச்சு விடுத பாருங்க. இங்க பேய் இருக்குன்னு சொன்னாங்க. தீயடைங்க தீங்கடைங்க மாதிரி இப்போ இதை பார்த்தீங்கன்னா அந்த தேனோட இது தேன் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் அந்த தாடுல இருந்த மாதிரி அந்த தாடுல இல்லை, இது வேற லெவல்ல இருக்கு. அப்படியே அங்க கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. கஷ்டப்படுறார் பாருங்க, அவர் தான் தாட்டி இன்னைக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப தேன் எடுக்காரு. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. போங்க போங்க கேமராமேன். பாருங்க எவ்வளவு பெரிய சரியான தாடு. இந்த அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்காங்க. 2 அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாருங்க. தேனை எடுத்துட்டாங்க பாருங்க. இப்போ அருவா பாருங்க அடி நண்டா வராங்க. வெற்றி நமது. அடி சிரிச்சிட்டே அடி வரா பாருங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த தாடோட இது நிறைய குஞ்சுலாம் இதுல இருக்கு. குஞ்சு இருக்கு. இதுதான் குஞ்சு தாடுன்னு சொல்லுவாங்க. குஞ்சு சாப்பிட்டா ராணி பாணின்னு நம்ம சாப்பிட்டா சளிலாம் போயிடும். ராணி தானே. இதுதான் குஞ்சு தாடு பிராண்ட். இதுதான் தேனு. கரெக்ட். அந்த தேன்ல வந்து அவ்வளோ இது இல்ல, குஞ்சுலாம் இல்ல, இதுல கம்மியா இருக்கு. இதுல நிறைய குஞ்சு. தேன்லயும் ராஜா ராணி மந்திரிலாம் உண்டு. இது ராஜா, இது ராணி, இது மந்திரி. வேற வேலைக்காரி எல்லாரும் எங்க இருக்கா? சரி வாங்க இப்ப இது எல்லாருக்கும் கொடுக்கலாம். இன்னொன்னு அதுல ஈச்செல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அது தட்டி விட்டா வீட்டு கொண்டு போவோம். கொட்டி போடும் அப்படி வச்சுட்டது. ஓகே, அடுத்து என்ன கலாசமே? ஆமா, அடுத்து வழக்கம் போல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதான். வாங்கடா. புதுவிதமான அதே மாதிரி 3 இதான் ராஜா தேனீச்சி. இது குஞ்சு ராணியா இருக்குமோ? குஞ்சு ராணி ஈச்சா இருக்கும். புடிங்கடா. யாரு வேண்டாமா? ஒருவேளை இந்தால வேண்டாமா பாலக்கடா.
நண்பர்களே அந்த தேனோட இந்த தேன் ரொம்ப டேஸ்டா இருக்கு. காமிங்க. எல்லாருக்கும் ஒர்க்கா தான் பாருங்க பூரா நண்பர்களே. அது நிறைய ஐயோ ஏடி அவ்வளவுதான். இது பாருங்க நண்பர்களே, என்ன உனக்கு ரெண்டுண்ணா கண்ணனே பங்கு சிறுசா இருக்க மாதிரி தெரியல. அண்ணா உளுந்துட்டு அதை எடுத்துல எப்படி வித்தியாசம் ஓகே, இருக்கு பாத்தியா? எதையாவது கொடுங்கடா டேய். நாங்களே போதுங்க, அருமையாக இருக்கிறது. இதுலயும் ரொம்ப சரியான கல்லனா இருக்காங்க ஓர் இனிப்பு. என்ன கொஞ்சம் இருக்கு அம்மான் வாய் வரைக்கும் போயிட்டு அப்புறம் என்ன வேண்டாமா? என்னங்கண்ணே சார் சார் கடிச்சது. கீழே பிள்ளை ஒருத்தன் கையா கையிடா அடுத்த தடவை ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருக்கலே, அதான் கரெக்டா இருக்கும். கடையில கொடுத்தாங்கன்னா கூட இப்படி இருக்காப்பா பிள்ளை பறக்கும். பாத்தே இருக்க முடியாம இருக்கு தேனை. அங்க புட்டான இவனும் தான் தேனை பார்த்தே இருக்க முடியாம இருக்கு. என்னப்பா, இதை சொல்ல விரும்புறியா? இல்லையா?